ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்மை பெருக்கி செயலை செய்யக்கூடிய சில உணவுப் பொருட்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இதில் முதலிடத்தை வகிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டார்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது நம்ம லாங்குவேஜ் பிளாக் சாக்லேட் அப்படிங்கிற இதில் கூட அழைக்கப்படுது. இந்த சாக்லேட்டுக்கும் ஆண்மை பெருக்கி செயலுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? அதை பற்றி தான் ஒரு தெளிவான வீடியோக்களை நம்ம மேக் பண்ணிட்டு இன்றைக்கி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாக்லேட் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி உண்ணக்கூடியது. சர்க்கரை வியாதிக்காரர்கள் அதன் மேல் ஆசைப்பட்டாலும் அதன் மேல் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம் கேட்டிங்கன்னா, சுகரை அதிகமாக இது பண்ணக்கூடியது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இதில் இந்த சாக்லேட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்மை பெருக்கி செயலை செய்யக்கூடிய சில அபூர்வமான ஆற்றல்கள் இருக்குது. சரிங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட்டை யார் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், இதில் அவருடைய பணிகள் என்ன, பண்புகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி உண்ணக்கூடியது. அதே நேரத்தில் ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், ஒரு சுப நிகழ்ச்சியோட ஆரம்பமாக இருக்கட்டும், தட்டிலையும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய கிஃப்ட்லேயும் சரி, முதல் இடத்தை வைக்கிறது இந்த சாக்லேட்னு சொன்னால் ஒரு உண்மையான ஒரு செய்தி, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த சாக்லேட்டுக்கு தாங்க இந்த ஆண்மை பெருக்கி செயலை செய்யக்கூடிய அபூர்வமான ஆற்றல் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இதை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வியாதிக்காரர்கள் இனிப்பு கலந்த சாக்லேட்டுகளை தவிர்த்து விடணும். அந்த பக்கத்து தலை வைத்து கூட படுக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை அதிகப்படுத்தக்கூடிய உணவு வகைகளை இமீடியட்டாக பிளட்டில் கலந்து சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடிய உணவு வகையில் இது சாக்லேட் முதல் இடத்துல இருக்குது. என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, சுகர் ரோவாகிடுச்சுன்னா என்ன ஒன்றுவான்னு கேட்டிங்கன்னா, ஜீனியாவது சாக்லேட்டாவது வாயில் போட்டோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக பிளட்டில் அது கலந்து அது உடனடியாக இந்த ஹைப்போகிளைசிமியை குறைத்து சர்க்கரை வியாதியிலேருந்து கொஞ்சம் ஓரளவு இது மயக்கத்திலேருந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்டான ஒரு ட்ரீட்மெண்ட். அதனால தான் சர்க்கரை வியாதி மருந்து எடுக்கிறவங்க ஆரம்ப காலகட்டத்தில் சாக்லேட் 2-3 இது பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு இமீடியட்டாக கலந்து ரத்தத்தில் கலந்து சர்க்கரையோட அளவை இது பண்ணுறதுனால எனர்ஜி கலோரி லெவலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இது. சரிங்களா? இது நார்மல் சாக்லேட்டுக்கான ஒரு இது. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆண்மை பெருக்கி செயலை செய்யக்கூடிய டார்க் சாக்லேட் அப்படிங்கிறது தான் இதை பார்க்க போகிறோம். இந்த டார்க் சாக்லேட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சுகரை இன்டியூஸ் பண்ணாத அளவுக்கு ஆர்டிஃபிஷியலான இனிப்புத்தன்மையான பொருட்கள் கலந்துருக்கிறனால இதை சுகர் பேஷண்ட்டுகள் சாப்பிடலாம், தவறு கிடையாது. அப்படியும் இல்லை என்றாலும் அந்த பிளெயினாக சுகர் கலக்காத அந்த பிளெயின் டார்க் சாக்லேட்டுகள் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நல்ல பிராண்டுலேயும் போடுறாங்க, ஆனால் கொஞ்சம் விலை கூட வரும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதியஸ்தர்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரையோட லெவலை இதாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஆர்டிஃபிஷியல் சுகர் எதுவுமே கலக்கப்படுறது கிடையாது. அந்த சாக்லேட்டு சாப்பிடும் பொழுது கசப்பாகத்தான் இருக்கும். அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய டார்க் சாக்லேட் அல்லது பிளாக் சாக்லேட்டுன்னு சொல்லக்கூடியது. இது எப்படி சார் ஆண்மை பெருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் நிறையா இருக்குது. ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்குது, நல்ல ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது, விட்டமின் இ இதுகளை இது பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. இந்த ஃப்ளேவனாய்ட்ஸ் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக நம்ம உடம்புல
கலோரியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து அது வந்து உண்டு பண்ணி கொடுக்கும்போது ஒரு உணர்ச்சி வேகம் வந்து அதிகமாக எடுக்குது. இன்றைக்கி உள்ள லேட்டஸ்டான ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, L-ஆர்ஜினைன் காம்பவுண்டு வந்து இந்த டார்க் சாக்லேட்டில் வந்து அதிகமாக இருக்குது. சாக்லேட்லேயே அது அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த டார்க் சாக்லேட்டில் வந்து அந்த ஜீனியோட காம்பவுண்டு இது எல்லாமே கொஞ்சம் குறைச்சி இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அதிகமாக இருக்குது. இந்த L-ஆர்ஜினைனோட சிந்தட்டிக் சிந்தசிஸ் ஆகும் பொழுது பிளட்டில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டாக கொடுக்குது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இரத்த குழாய்களுடைய பணியை வந்து சிறப்பாக செயல்படுத்து. அதே நேரத்தில் வந்து இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க வைக்குது. இப்போ இரத்த குழாயை திருப்பி தனது பழைய லெவலுக்கே கொண்டு வர்றதுக்கு இது வந்து உதவி பண்ணி கொடுக்குது. சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் இது பண்ணி கொடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய மற்றொரு பணி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறிய விரைப்புத்தன்மையை உண்டு பண்ணி கொடுப்பது. சரிங்களா? இந்த ஆண்குறி விரைப்புத்தன்மையை உண்டு பண்ணி கொடுக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவல் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். பழைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நைட்ரிக் ஆக்சைடு வந்து எப்படி அந்த ஸ்டிமுலேஷன் பண்ணி ஆண்குறி விரைப்புத்தன்மையை உண்டு பண்ணுதுங்கிறத பழைய வீடியோக்களில் போட்டிருக்கேன். அந்த லெவலில் வந்து அதிகப்படுத்த கொடுக்குது. ஆனால் இது எவ்வளவு அளவுகள் எடுத்துக்கிறலாம்னு கேட்டிங்கன்னா இது ஏறத்தாழ அவங்க சொல்கிறது வந்து 1 to 2 ounce அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் வந்து அவங்களோட டயட் பேட்டர்ன் வந்து வேறு, நம்மளுடைய டயட் பேட்டர்ன் வந்து வேறு. சரிங்களா? அவங்க அது சாப்பிட்டுட்டு 2 பிரெட்டாவது ஒரு பர்கராவது சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை முடிச்சுடுவாங்க. நம்மளுக்கு தட்டில் சோறு போட்டு வச்சா தான் அன்றைக்கி பொழுதே முடிஞ்ச மாதிரி ஒரு இருக்கும். அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 1 or 2 பீசஸ் வந்து அதில் ஒரு ஸ்லைடு வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மார்க்கிங் அதில் வந்து 1 or 2 பீசஸ் வந்து அப்பப்போ எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. இன்றைக்கி மாடர்னுடைய அளவுகளில் வந்து சில ஆதாரபூர்வமான ஒரு ரெக்கார்டுகளை வந்து 30 to 60 கிராம் வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நம்ம அந்த அளவுக்குலாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அது எடுத்துக்கொண்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் சுகர்லாம் கிடையாது. சரிங்களா? இந்த சுகர் சர்க்கரை வியாதி வந்து தான் இந்த இரத்தக்குரிய குழாயோடைய டேமேஜை அதிகப்படுத்தி ஆண்குறி எழுச்சியின்மையை வந்து உண்டு பண்ணி கொடுத்தது. அதை வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்குது. ரெண்டாவது இதில் வந்து சுகருங்கிற அளவு கிடையாதுனால வந்து இமீடியட்டாக வந்து அந்த இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய வேறு எந்த செயல்களும் அதில் இல்லை. அதனால் வந்து நம்மளுடைய பணிகளுக்கு அதாவது இந்த ஆண்மை பெருக்கி செயல்களுக்கு வந்து இது நல்லா இருக்குது. இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? ஹார்ட் பேஷண்ட்டுகள் வந்து எடுத்துக்கலாம்னு சில ஆதாரங்கள் வந்து சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இரத்த குழாய்களில் பாதிப்பு இருந்தால் கூட இது வந்து சரி பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து அத்லெட்டிக், அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க, அதே நேரத்தில் வந்து நல்லா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க, இது உங்களுக்கெல்லாம் வந்து இந்த டார்க் சாக்லேட் வந்து இந்த ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்க வைக்குது. சரிங்களா? இதில் வந்து கோகோ அந்த மாதிரியான ஒரு இது இருந்தாலும் ஆனால் இருக்கக்கூடிய இதில் வந்து இந்த L-ஆர்ஜினைனுடைய ஃபேக்டர் வந்து நிறையா இருக்குது. சரிங்களா? அதை சிந்தசிஸ் பண்ணிட்டு தான் இந்த நைட்ரிக் ஆக்சைடே வர்றதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டார்க் சாக்லேட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வரோமோ அவ்வளோக்கு எவ்வளவு நம்மளுக்கு ஒரு இது நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. இது வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டு தான். சரிங்களா? தாராளமாக நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தாம்பத்தியத்தில் இன்னும் கொஞ்சம் நாட்டத்தை வந்து உண்டு பண்ணி கொடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு வேட்கையை வந்து உண்டு பண்ணி கொடுக்குது. இது எவ்வளோ நேரத்தில் வந்து ஒரு பலன் கிடைக்கும்னா நம்ம ஆளுங்க வந்து உடனே போட்ட உடனே அன்னைக்கே தெரியணுங்கம்மா. இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். கொஞ்சம் முதல்ல சேர்ந்து கொண்டு அடுத்து தான் இது பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் உங்கள் டயட் பேட்டர்னில் இது கொஞ்சம் ரெகுலராக வர்றது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. சரிங்களா? காலையில் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் சாக்லேட் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஆமாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இதனால் வந்து உங்களுக்கு சுகரை குறைப்பதோ வேறு எதுவும் பணிகளை பண்ணுவதோ இது வந்து கிடையாது. அதே நேரத்தில் மதியம் சாப்பிட்ட பிறகு ஒரு பிளாக் சாக்லேட் அந்த மாதிரியான இது கொஞ்சம் நைட்டு கூடுமான வரைக்கும் இந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு இதுகள்லாம் நம்ம நைட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதை மட்டும் கொஞ்சம் ரெகுலர் அதை மீன்வெல் டைம் காஃபி இந்த மாதிரி வடை பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு பதிலாக வந்து பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு பதிலாக தயவுசெய்து இதை வந்து டார்க் சாக்லேட் நீங்கள் எடுத்துக்கலாம்.
நல்ல ஆண்மை பெருக்கி செயலை வந்து இது செய்யும். ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு வீரியப்படுத்தக்கூடிய ஒரு இதுவாகவும் இது பண்ணுறதுனால வந்து டார்க் சாக்லேட் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆண்மை குறைவு உள்ளவங்களுக்கு, ஆண்குறி எழுச்சி இல்லாமல் இருந்துக்கிறவங்களுக்கு, தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லாதவங்களுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மருந்தாகவும் இது வந்து செயல்படுறது வந்து கண்டறியப்பட்ட உண்மை. நிறைய ஆய்வுக கட்டுரைகளும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது வந்து அந்த நிறுவனங்கள் வந்து சொல்லலை, பிற ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. இது வந்து இன்றைக்கி நல்ல நிறைய பிராண்டாகவே இது வந்து விற்கிது. இதை வந்து நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இது வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழைய இதுகளில் நீங்கள் வந்து கெட்ரீட் ஆகி கொஞ்சம் நல்ல விரைப்புத்தன்மை இதெல்லாம் இது ஆகிட்டு வரும். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், டார்க் சாக்லேட்னா என்ன, அது எப்படி இதுக்கு பலன் தருது, எவ்வளவு அளவுகள் எடுத்துக்கலாம், எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.